ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது வள்ளுவர் சொன்னது தானே. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். காலகாலமா நம்முடைய ஆசிரியர்களும் இதை நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. படிக்கிறியோ இல்லையோ, படிப்பு ரெண்டாவது, ஒழுக்கமா இரு, டிசிப்ளினா இரு. நம்ம ஆசிரியர் சொல்லியிருக்காங்கல்லப்பா, சொல்லியிருப்பாங்க. யாராவது கேட்டிருக்கோமா ஒழுக்கம்னா என்ன, அதுக்கு வரையறை கொடுங்க, ஒழுக்கம் என்றால் என்ன, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க கேட்டிருக்கோமா? இல்லை நம்மளா ஒரு அர்த்தம் புரிஞ்சுப்போம், இதுதான் ஒழுக்கம். இன்னும் சிலர் கருப்பு நெறி தவறாமல் இருப்பதுதான் ஒழுக்கம், சரியான நடத்தை தான் ஒழுக்கம், அது மட்டும்தான் ஒழுக்கம் அப்படின்னு. ஒழுக்கத்திலேயே நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இருக்குங்கிறத தெளிவா வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஒழுக்கம்னாலே நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, ஒழுக்கத்துக்கு ஒரு 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 ஓட்டை இருக்குடா, அதுல தண்ணி சொட்டிகிட்டே இருக்கு, ஒன்று சொட்டு சொட்டா விழுது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? தண்ணி சொட்டிகிட்டே இருக்கு, சொட்டு சொட்டா விழுது அப்படின்னு சொல்லுவோம். அதே தொடர்ச்சியா அந்த தண்ணி வந்துட்டே இருக்கு அப்படின்னா தண்ணி ஒழுகுது அப்படின்னு சொல்லுவோம். வள்ளுவர் கூட வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொன்னார். அப்படி தொடர்ந்து வந்தா அதுக்கு பேர் ஒழுகுது. அப்ப தொடர்ச்சியா ஒரு செயல் நடந்தா அதுக்கு பேர் ஒழுக்கம். இது என்னமோ நான் சிந்திச்சு என்னுடைய கற்பனையில அறிவுல வந்ததெல்லாம் கிடையாது. இது பேராசிரியை பர்வீன் சுல்தான் அம்மா அவர்கள் பேசுகிற போது சொன்னது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வரையறை, அதனால அதை நான் உள்வாங்கிக்கிட்டேன். ஒருத்தர் சொன்னதை நான் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன்னு வையன், அதுக்கு பேர் அறிவு திருட்டு. செய்யவே கூடாது, பாவம். அறம் சார்ந்து நம்ம வாழணும். ஆக ஒழுக்கம் அப்படின்னா தொடர்ச்சியா ஒண்ணு செய்யணும். தினமும் பல் தேய்க்கிறீங்களா, அது ஒரு ஒழுக்கம். தினமும் குளிக்கிறீங்களா, அது ஒரு ஒழுக்கம். அப்ப தொடர்ந்து எதை செய்யறோமோ அது ஒழுக்கம். அவன் நல்லொழுக்கம், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அந்த ஒழுக்கம் நல்லதா இருந்ததுன்னா உனக்கு நன்மையாகும், அந்த ஒழுக்கம் கெட்டதா இருந்ததுன்னா நீ கெட்டு போவ. அவ்வளவுதான். நமக்கு எது சரி எது தவறு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஓரளவு இந்த மனம் பக்குவப்பட்டு இருக்குதானே. திருடுறது தப்புன்னு தெரியும், பொய் சொல்றது தப்புன்னு தெரியும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது தப்புன்னு தெரியும், அடுத்தவங்களை கெடுக்கிறது தப்புன்னு தெரியும். எதெல்லாம் தப்புன்னு நமக்கு தெரியும், எதெல்லாம் சரின்னு நமக்கு தெரியும். அப்போ எது சரி எது தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் இந்த மனசு நம்மளை மாறி மாறி இருக்க விடுறது இல்லையே. நம்ம அப்படி இருக்கணும் இல்லையா? மோசஸ் அவர்களுடைய ஒரு வாக்கியம் எனக்கு நெருக்கமான, எனக்கு பிடிச்சமான ஒரு வாக்கியம். there is no freedom without a law. சுதந்திரம் அப்படின்னா நம்ம தவறான ஒரு புரிதல்ல புரிஞ்சுக்க கூடாது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதுதான் சுதந்திரம். யார் வேணா எப்படி வேணா இருக்கலான்றது சுதந்திரமே கிடையாது. சுதந்திரம் என்பது சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு இருப்பதுதான். இப்போ பெண் சுதந்திரம் பத்தி பேசுகிற போது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஆடைகளை நான் போட்டுக்கிறேன், அந்த சுதந்திரம் கூட எனக்கு இல்லையா, அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி நாமெல்லாம் பேசிக்கிறோம். சுவாமி விவேகானந்தருடைய ஒரு வரியை சொல்றேன். பெண்ணே, நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய உரிமையை இன்னொரு ஆணுக்கு நீ கொடுக்காது, இன்னொருத்தருக்கு நீ கொடுக்காது. அது உன்னுடைய சுயமரியாதை சார்ந்தது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? யாராவது நம்மள அழகா இருக்கேன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறோம். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இது பெண் உரிமையா, இது பெண் சுதந்திரமா, இது ஒழுக்கமா? ஒரு மரியாதைக்கு ஒருத்தருக்கு பொன்னாட போத்துறாங்க, அரசியல்வாதிகள் செய்வாங்க, தமிழ் சங்கங்கள்ல செய்வாங்க, கூட்டங்கள்ல செய்வாங்க, கோவில் சொற்பொழிவுகள்ல செய்வாங்க. என்ன செய்யறாங்க? ஒரு அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு ஆடை, அந்த துணியை மொத்தமா போர்த்துவாங்க. ஏன் போத்துறாங்க அப்படின்னா அது ஒரு மரியாதை. அப்போ மறைப்பது என்பது மரியாதை. நம்முடைய வேத நூல்களுக்கு என்ன என்ன பேருங்க? மறைகள், நான்மறைகள், மறைநூல், அப்படிதான் பேரு. திருக்குறளையே நம்ம உலக பொதுமறை சொல்றோமா? அப்போ மறைவா இருக்கிறது தான் மரியாதை. நான் அரைகுறை ஆடைய போடுறது சுதந்திரம்னு எடுத்துக்கலாமா? எனக்கு உரிமை இல்லையான்னு நான் கேட்கலாமா? அது ஒழுக்கத்துல வருமா? அது நம்முடைய பண்பாடா? அது அறம் சார்ந்ததா? அது ஒழுக்கம் சார்ந்ததா? யோசிக்கணும் இல்லையா? நாம எல்லா விதத்திலும் சரியா இருக்கிற போதுதான் ஒருத்தரை குறை சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், நாம எல்லா விதத்திலும் சரியா இருந்தோம்னா இன்னொருத்தரை குறை சொல்லக்கூடிய ஒரு குணம் நம்ம கிட்ட வரவே வராது. ஒழுக்கத்துல ஒரு 2 விஷயத்தை எடுத்துக்கோங்க. உடல் சுத்தம், ரெண்டாவது மன சுத்தம். இந்த உடல் சுத்தப்படுத்துறது எல்லாருக்கும் தெரியும், பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், இன்னும் என்னெல்லாமோ செய்யறோம். எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், இந்த வாசனை திரவிகள்லாம் பயன்படுத்துறவங்க கிட்ட கேட்கணும்னு தோணும். குளிக்கிறீங்கல்ல, ஏன் இதை போடுறீங்கன்னு கேட்கணும்னு தோணும். அது ஏன்? பொதுவா
நம்முடைய கழிவுகள் உடல்ல இருந்து வெளியாகணும் இல்லையா? சிறுநீர் மூலமா, மலம் மூலமா வெளியாகுது, வேர்வை மூலமா வெளியாகுது. வெளியேற்ற விடாம வச்சிருந்தா யாருக்கு கெடுதல்? நான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லல, அதுக்கு ஏன் பயன்படுத்தணும், அதுக்கான அவசியம் தேவை என்ன, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க, தேவையா இல்லையாங்கிறத சிந்திச்சுக்கோங்க. இப்போ உடல் சுத்தம் மன சுத்தம் ரெண்டு சொல்லிட்டேன். இது ஒரு ரெண்டும் ஒழுக்கமா நம்ம வச்சுக்கணும். உடல் சுத்தம் நம்ம செஞ்சிருவோம். மன சுத்தத்துக்கு வாசிப்பு தேவை. அறம் சார்ந்த கருத்துக்களை கேட்டுட்டே இருக்கணும், இல்லை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை பார்த்துட்டே இருக்கணும். பார்க்கறத விட வாசிக்கிறது நல்லது. பார்த்துட்டீங்கன்னா கற்பனை திறன் இல்லாமலே போயிடும். ஆனால் கதையாவோ இல்லை யாரோ பேசுறதை கேட்டிங்கன்னா அப்படி கற்பனை காட்சிகள் வந்துட்டே இருக்கும். அறிவை விட கற்பனைக்கு வலிமை அதிகம் இல்லையா? ஆக உடல் சுத்தம் வேணும், மனம் சுத்தம் வேணும். இந்த ரெண்டையும் ஒழுக்கமா வச்சுக்கணும். இது ஒரு அறிவுரை. அறிவுரைன்னு சொன்னா தான் நமக்கு பிடிக்காது. இது ஒரு டிப்ஸா வச்சுக்கோங்க கண்ணா. அடுத்து ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்றேன், ஒழுக்கத்துக்கு உதாரணம். ராமனுடைய மனைவி சீதையை ராவணன் தூக்கிட்டு போறச்ச சுக்ரீவன் இருக்கான். போகும்போது அவளுடைய அணிகலன்கள்லாம் கீழே விழுது, அதை எடுத்து வச்சிருக்கிறான். அப்ப ராமன் மனைவியை தேடி வரும்போது சுக்ரீவன் கண்ணில் படும்போது சுக்ரீவன் வந்து இதெல்லாம் அணிகலன்கள் ஏதோ மேல இருந்து விழுந்தது, அவ முடிச்சு வச்சிருந்ததா இல்ல போட்டிருந்ததான்னு தெரியல, சீதையோடது சீதையோடதுன்னு அவனுக்கு தெரியாது, அவன் சீதைன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ ராமன் பார்த்துட்டு அவனுக்கு கண்ணீரா வருது, இது என்னுடைய மனைவியோடது தான் அப்படின்னு சொல்லி சுக்ரீவனுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு அதை எடுத்து லக்ஷ்மணன் கிட்ட காட்டுறான். தம்பி பாருடா, இது எல்லாமே சீதையோடது, அவன் தூக்கிட்டு போறப்போ விழுந்திருக்கு. சுக்ரீவன் ஒரு குரங்கு எடுத்து கொடுத்தான் அப்படின்னு சொல்றான். சுக்ரீவன் குரங்கு தானேடா, குரங்குல இருந்தா நாம வந்தோம். குரங்குகள் கூட இப்போ நல்ல அறிவோட இருக்கு. நாம சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்போ சுக்ரீவன் வந்து கொடுத்ததை வந்து ராமன் லக்குவன் கிட்ட காட்டுறான். காட்டுகிற போது லக்குவன் சொன்ன பதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது. அண்ணா, நான் வந்து அந்நியாருடைய கால் சிலங்கை மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றதெல்லாம் எனக்கு தெரியலன்னா. ஏன்னா தினம் சீதா பிராட்டியை வணங்குறான். அண்ணனையும் அண்ணியும், இறைவனையும் இறைவியும் வணங்குறான். அண்ணின்றவ அம்மாஸ்தான். அண்ணியை வணங்குகிற போது காலை மட்டும்தான் அவன் பார்த்துருக்கிறான். காலில் இருக்கக்கூடிய அணிகலன் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். சீதை முகத்தை கூட அவன் பார்த்தது இல்லையா, அணிகலன்களை பார்த்ததே இல்லையா, லக்குவன் சொல்றான். எப்படிப்பட்ட ஒரு பண்பு, எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம். நம்ம முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு ரோட்ல போனா அவ ஆடைய பத்தி எவ்வளவு கேலி பண்றோம், எவ்வளவு கிண்டல் பண்றோம், அவளை பத்தி, உருவத்தை பத்தி, கலரை பத்தி. அப்பா, இவ்வளோ பாவம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா?